வணக்கம். தமிழ் மொழி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த தான் நான் இந்த பதிவில் இப்போ பேச போகிறேன். 2 டேஸ் முன்னாடி என்னோடய மொபைலில் சில நியூஸ் லிங்க்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது. ரிகார்டிங் திஸ் 10th சிபிஎஸ்சி கிரேடோட டைம் டேபிள், எக்ஸாம் டைம் டேபிள் 2025 எக்ஸாம் டைம் டேபிள் பற்றி. அது ஒரு கிளான்ஸ் பார்த்தப்போ தெரிஞ்சது, எக்ஸப்ட் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் மினிமம் 2-3 டேஸ் லீவ் அண்ட் மேக்ஸிமம் 2 டேஸ் லீவ் கொடுத்துருக்காங்க. தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் ரெண்டுமே தலைச்சிறந்த மொழிகள், நம்ம எல்லாருக்குமே தெரியும். படித்து எக்ஸாம் எழுதுகிற விதத்தில் எனக்கு சான்ஸ்கிரிட் பற்றி தெரியாது, அது ஈஸியாக கஷ்டமானு சொல்லிட்டு. பட் தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டமான, எக்ஸாமுக்கு படித்து எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான மொழி தான். ஓவரால் சப்ஜெக்ட்ஸில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் தமிழ் இந்த 3 சப்ஜெக்ட்டுமே கொஞ்சம் ஹெவியான கான்செப்ட்ஸ் அண்ட் ஹெவியான டாபிக்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ தமிழுக்கு ஒரு நாள் தான் லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இது சம்மந்தமாக எனக்கு சில கேள்விகளும் சில ஆதங்கமும் இருக்குது. அதில் சில தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, தமிழ் வந்து லாங்குவேஜ் பேஸ்டான சப்ஜெக்ட் தான். பாஸ் ஆனால் போதும், ஆர்எல்ஸ் ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டாம், ஒரு நாள் லீவுக்கு நம்ம என்ன படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படித்து எழுதினா போதும் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் சொல்ல வரமா? தமிழை செகண்ட் லாங்குவேஜாக எடுத்த மற்ற மொழிகளை தாய்மொழியாக கொண்ட பிள்ளைகளுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஏன்டா தமிழ் செகண்ட் லாங்குவேஜாக எடுத்தோம் அப்படின்னு டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்ல வரமா? ப்ரொஃபஷ்னல் கோர்சஸான மெடிக்கல் அண்ட் என்ஜினியரிங்க்கு தேவையான சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் மட்டும் மார்க் எடுத்தால் இட்ஸ் மோர் தென் இனஃப் அப்படின்னு சொல்ல வரமா? என்ன சொல்ல வந்தாலும் உண்மை இது தான். தமிழ் வந்து தலைச்சிறந்த மொழி. அதே சமயத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு கற்று மார்க் எடுக்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ தமிழுக்கு அட்லீஸ்ட் 2 or 3 டேஸ் மினிமம் லீவ் விட்டுருக்கலாம்னு தோணுது படிக்கிறதுக்காக. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், தமிழ் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு, எக்ஸாம் சமயத்தில் படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 2.5 to 3 டேஸ் படிக்க இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா படிக்கவும் ரிவைஸ் பண்ணவும் ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, ப்ராபப்ளி அந்த டைம் டேபிள் செட் பண்ணுற ஸ்கூல் போர்ட்ஸ் டீமில் தமிழ் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை இருந்தும் அவங்களுக்கு வேறு ஏதோ லிமிட்ஸ் கொடுக்கப்பட்டு இப்படி செட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ஆக்சுவலாக. பட் ஸ்கூல் பசங்க அவங்களுக்கான நன்மை அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எது நல்லதோ அந்த நோக்கத்தில் நம்ம யோசிக்கணும்னு எனக்கு தோணுது. இது வந்து மேலோட்டமாக பார்த்தோன்னா ஸ்கூல் பசங்களுக்கு மட்டுமான விஷயம் கிடையாது. தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் இது எவ்வளோ தடையாக இருக்கும், இது எப்படி இம்பேக்ட் பண்ணுன்றதும் இதில் நிறைய விஷயம் இருக்குது. இப்படி நம்ம தமிழ் படிக்கிறதுக்கான நேரத்தை குறுகிட்டே இருந்தோம்னா வருஷம் தமிழ் படிக்கிறதுக்கான ஆர்வம் பசங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாகும். பொதுவான பார்வையில் பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இல்லாத மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். பட் பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் தெரியும் கண்டிப்பாக தமிழ் படித்து மார்க் வாங்க எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஒரு நாள் தமிழுக்கு லீவ் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக 10th சிபிஎஸ்சி எழுத போகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கவலைப்பட ஸ்டார்ட் ஆகியிருக்கும், கவலைப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு அவங்க படிக்கிறதும் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து வர்றதும் அவங்களோட கடமை. அது மாதிரி அவங்களுக்கு ஆரோக்கியமான, அறிவான, பயம் இல்லாத, ஈஸியாக படித்து அறிவாக எக்ஸாம் எழுதி மார்க் வாங்க ஹெல்ப் பண்ண வேண்டிய கடமை இந்த சமுதாயத்திற்கு, இந்த சமூகத்திற்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த பர்டிகுலர் விஷயத்தில் சமுதாயம், சொசைட்டி, சில்ட்ரன் பேஸ் சொசைட்டி அப்படின்றத நான் யாரை சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்கூல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற டீச்சர்ஸ் அசோசியேஷன், டைம் டேபிள், கொஷின் பேப்பர்லாம் செட் பண்ணுற டீம், அப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சகம், மத்திய மாநில அரசுகள், கட்சிகள், சமூக அக்கறை உள்ளவர்கள், ஊடகங்கள் மற்றும் நம்ம எல்லாருமே பொறுப்பு தான். தமிழ் சிறப்பு வாய்ந்த மொழி, பெருமை வாய்ந்த மொழி, தமிழ் நமக்கு அடையாளம் அப்படின்னு தமிழ் பற்றி நம்ம எல்லாருமே பேசுகிறோம், உணர்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உண்மை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே சமயத்தில் இந்த 10th சிபிஎஸ்சி தமிழுக்கு படிக்க ஒரு நாள் லீவு தந்ததுக்கு தமிழ் ஒரு முக்கியம் இல்லாத மொழியாக நாம் மாணவர்களுக்கும், பள்ளிகளுக்கும், பெற்றோர்களுக்கும், சமூகத்திற்கும் சொல்ல வர மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. பிற மொழி பிள்ளைகள் தமிழ் கற்கவும் இது தடையாக இருக்கும். ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்ட
பிள்ளைகளே அவங்களுக்கே தடையாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள், படிக்கிறதுக்கும் ஆர்வம் வர்றதுக்கும். தமிழ் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக என்னோட அந்த சிற்றறிவுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த விஷயம் தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு ஒரு இம்பேக்ட் தான், பேட் இம்பேக்ட் தான் ஆக்சுவலாக. சரிவு. எல்லாரோட பார்வையிலையும் இருந்து எனக்கு வந்து இது சரியா தவறா இல்லை சின்ன விஷயமா பெரிய விஷயமா எல்லாருமே இதை பற்றி பேசுகிற அளவுக்கு ஆன விஷயமா, எல்லாரும் அட்லீஸ்ட் இது ஒரு தாட் ப்ராசஸாக எடுத்து நினச்சி பார்க்கலாமா அப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு என்ன புரியுதுன்னா, என்னோடய சிற்றறிவுக்கு தமிழ் வளர்ச்சி பொருட்டும் மாணவர்களோட படிப்பு அறிவு நலன் பொருட்டும் பார்த்தால் இது கண்டிப்பாக தவறு தான். இந்த விஷயத்தில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் சார்ந்த தலைவர்களும் கல்வியாளர்களும் கல்வித்துறையும் மத்திய மாநில அரசுகளும் பல கட்சிகள் சார்ந்த பொறுப்பாளர்களும் உங்களோட சிந்தனைக்கு டைம் இருந்துச்சுன்னா, உங்களோட அறிவுக்கு இது முக்கியம்னு தோணுச்சுன்னா, உங்களோட சிந்தனைக்கு எடுத்து வாய்ப்பு இருந்தால் இதில் ஏதாவது சரி பண்ண முடியுமா, இல்லை இதில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா பசங்களுக்கும் தமிழ் சார்ந்த விஷயத்துக்கும் அப்படின்னு உங்களோட தாட் ப்ராசஸ்க்கு பாருங்கள். இனிமே வரப்போகிற காலங்களிலாவது தமிழ் தேர்வுக்கு குறைந்தபட்சம் 2 அல்லது 3 நாட்கள் பிள்ளைகள் படிக்க வாய்ப்பு அளிக்க ஏதேனும் கன்ஸ்ட்ரக்டிவான முறையில் பிளான் பண்ணி உதவி செய்ய ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்கள். இதன் வழியாக எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, நாட் ஓன்லி தமிழ், எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஈவன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு டீச்சர்ஸ்கிட்டேயோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயோ தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே மினிமம் 3 டேஸோ இல்லை 4 டேஸோ இல்லை அவங்களுக்கு எது பெட்டர், ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்டாக எது பெட்டர்னு அத்தனை நாட்கள் லீவ் விட்டு அவங்க படிக்கிறதுக்கு டைம் கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு அதை சார்ந்த மக்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. இந்த பதிவு கண்டிப்பாக யாரையும் புண்படுத்தணும் அப்படின்ற நோக்கம் இல்லை. அப்படியே எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு இன் பிட்வீன் ஏதோ ஒரு விஷயம் யாரையாவது புண்படுத்தியிருந்தா கண்டிப்பாக ஐ எம் சாரி, மன்னிச்சிடுங்க. அது நோக்கம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இதோட நோக்கம் வேறு. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்குமா என்ற என்னோட மனசில் இருக்கிற கேள்வி தான் இந்த பதிவாக உங்கள் முன் வைக்கப்பட்டுள்ளது. நான் சொல்ல வர விஷயம் வந்து புரியுதா, இல்லை நான் புரிகிற மாதிரி கன்வே பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன் மோர் திங், என்னோடய ஷெட்யூலில் நான் இந்த வாய்ஸ் கான்செப்ட் எடுக்கிறதுக்கே டைம் ஆச்சு. அண்ட் இருக்கிற டைமில் ஏதோ இதை மட்டும் கொஞ்சம் கன்வே பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து இந்த பதிவு வந்து நல்லா அழகாக எடிட் பண்ணி டிசைன்லாம் பண்ணி நிறைய பேர் ரீச் பண்ணுற அளவுக்கு இது கொடுக்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக. அண்ட் வேறு யார்கிட்டையாவது அதை கொடுத்து பண்ணுற அளவுக்கும் ஐ எம் நாட் தட் எலிஜிபிள் ஃபினான்ஷியலி. ஸோ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு யாருக்காவது பட்டுதுன்னா நீங்கள் பாருங்கள், முடிஞ்சால் கேளுங்க. உங்களோட தாட் ப்ராசஸ் ஏதாவது இதை விட பெஸ்ட்டான விஷயம் இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். நன்றி.